ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ஆனிவர்சரி விலாக் தாங்க. என்ன ஸ்பெஷல்னால் லண்டனில் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். பையன் வந்துட்டு ரொம்ப கேக் மேலே ரொம்ப க்ரேஸி. ஸோ அதனால் அவன் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து உடனே கேக் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேக் வேணும்னு சொல்லி கேட்டதுனால சரி சும்மா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கினதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா தன்னு வந்து 3 o'clock ஸ்கூல்லேருந்து வருவான். அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ ரெடி பண்ணலான்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ க்ரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆன் பண்ணி வைக்கணும். அதனால அதை ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லா பேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மில்க்கு 1/2 கப் சுகர் எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 1 கப், நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு அதுக்கு 1/2 கப் வந்து கோகோ பவுட்ரு எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து அதில் 3/4 கப் வந்து மைதா மாவு எடுத்திருந்தேன். ஸோ அதில் பாதி வந்து கோகோ பவுட்ரு எடுத்து ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இந்த ட்ரை கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் வச்சு கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி அந்த ஷீட்டில் வந்து இது பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் போட்டு வச்சுட்டு க்ரில்லில் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நான் மேலே மெல்ட் பண்ணுறதுக்காக வந்து தனியாக ஒரு இது வந்து ரெடி பண்ணேன். அதாவது கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன்ஸு, சுகர் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, கொஞ்சம் மில்க்கு, பட்டரு இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துருங்க. பாயில் பண்ணோடனே அதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து 12 o'clock டீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கும் டீ வச்சு கொடுத்தாச்சு. ஸோ கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ பையன் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஸோ பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப சுகராக இருந்தது, அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாத்திரம்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சிட்டா. ஸோ அதனால் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குளிக்க வச்சுட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு தானே, அதனால தலை வந்துட்டு காயாது. ஸோ அதனால் ஹேர் ட்ரையர் போட்டு தான் எல்லாருக்குமே வந்து தலை காய வைக்கணும். அதனால் பாப்பாவுக்கும் வந்து முடி நல்லா வளர்ந்துட்டங்காட்டி ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ அவள் கொஞ்ச நாள் அதை பார்த்து பயந்துட்டு இருந்தா. இப்போ வந்து கொஞ்சம் பயப்படுறதில்ல. ஸோ அதனால் விளாண்டுட்டே வந்து ஹேர் ட்ரையரும் போட்டு நல்லா தலை காய வச்சு எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. பையன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் தான் கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். ஸோ அதனால் கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ ரொம்ப சுகராக இருந்தங்காட்டி சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸ் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப சுகராக இருக்கிறதும் பிடிக்காது, ரொம்ப ஸ்பைஸியாகவும் பிடிக்காது. பட் அவளுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுவா, இல்லாட்டி அவள் விட்டுருவா. ஸோ ஒரு கொஞ்சோண்டு மட்டும் அவள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேண்டான்ட்டு விட்டாச்சு. ஸோ பையனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால் அவன் நல்லா விட்டு விளாசிட்டு இருந்தான். ஸோ கேக்கெலாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஈவினிங் 5 o'clock மேலே வந்து நாங்கள் வெளியே கிளம்பியிருந்தோம். ஏன்னா வந்து 8 o'clock மேலேயே வந்து இங்கே வெளிச்சமாக தான் இருக்கும். ஸோ அதனால் 5 o'clock மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 o'clock கிளம்பி பஸ் பிடிச்சி ஈஸ்ட் டவுனில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம்.
அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி போயிட்டு பெருமாள் கோயில்லையும் ஒரு தரிசனம் போட்டாச்சு. ஏன்னா எனக்கு ஃப்ரைடே அமாவாசைங்கிறதுனால நல்லா பூஜை எல்லாம் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து பூஜை நடந்துட்டு இருந்தங்காட்டி நாங்கள் கோயிலில் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கீழே சாய்பாபா கோயிலையும் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம். பாபாவா? ஹனுமன் சாமி யாரு? இந்த ஏரியாவுக்கு வந்தாலே நம்ம ஊரில் இருக்க ஒரு ஃபீலிங் வருங்க எப்போவுமே. ஸோ அதனால் மோஸ்ட்லி வீக்லி சாட்டர்டே சண்டே ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் தமிழ் பேசுகிறதுலாம் கேட்கலாம். ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளேஸ் நீங்கள் யூகேயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். இங்கே இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி 4 days ஆகிருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா பையனுக்கு ஒரே குஷி. பாப்பாவுக்கும் வந்து பேபி சேர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவளும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உட்காந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் போகும்போது ஒரே அழுகாச்சு. ஸோ உட்காந்துட்டு தனுவும் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நாங்களும் அப்படி கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. லண்டனில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து துளசி செடி பார்த்தேன். அதாவது இங்கே ஹோட்டலில் தான் துளசி செடி வச்சு சாமிக்கெல்லாம் விளக்கேற்றி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பையனும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். பாப்பாவுக்கு வந்து சரி சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால கல் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா கல் தோசையே ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதுவே அவளுக்கு ஹெவி தான். ஸோ ஹாஃப் தான் சாப்பிட்டா. ஸோ அவளுக்கும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே சிக்கன் சிஸ்லரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் சாப்பிட்ட அதே ஃபீலிங் இருந்துச்சு. நீங்கள் யூகேயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் ஆஃப் மணி. அதாவது ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. தோசையெல்லாம் மற்ற ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 6 pound கிட்ட இருந்தது. பட் இங்கே வந்து 3 pound தான் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. ஓகே தேங்க்ஸ். டேபிளில் இருந்தவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவர் வந்துட்டு ஹோட்டல் அஞ்சப்பரோட சீஃப் செஃப் அவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய் எங்கெங்கெல்லாம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இருந்து அந்த ஹோட்டல் செட் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு 2 months இருந்து செட் பண்ணிவிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணாங்க. ஸோ நாங்களும் அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துட்டோம். நல்ல சுவையாகவும் ஆரோக்கியமான லண்டனில் மக்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் அன்பும் ஆரோக்கியம் சிறப்பான முக்கிய காரணம் பொதுமக்களோட ஆதரவு. நல்ல ஹெல்த்தியான ஆந்திரா. ஓகே ஓகே. பாப்பா வந்து அங்கே இருக்கவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு. வ்ளாகும் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்